ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு பார்க்க போகிற மூவியோட நேம் என்னன்னா வாலி. வெல்கம் டு அஸ் நாய்ஸ் ஓவர். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம குப்பை குளமாக இருக்கிற பூமியை தான் காட்டுறாங்க. அந்த குப்பைகளுக்கு இடையில ஒரு ரோபோட்டை காட்டுறாங்க. இவர் தான் நம்மளோட ஹீரோ வாலி. இவரோட வேலையே பூமியில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் சேகரித்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஆக்கி வேறொரு இடத்துல சேகரித்து வைக்கிறது தான் இவருடைய வேலை. அவருக்கு ஒரு காக்ரோச் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அந்த காக்ரோச் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு தன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. வழியில் பை அண்ட் லார்ஜ் கம்பெனியோட க்ரோசரி ஸ்டோர், கேஸ் ஸ்டேஷன், பேங்க், பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வராரு. பூமியில் வாழ்கிற மக்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸ்களையும் ப்ரொவைட் பண்ணி தருவது தான் இந்த பிஎன்எல் கம்பெனி. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பூமியில் குப்பைகள் ரொம்ப அதிகமாக இருந்தனால பூமியை மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக கருதி இந்த பிஎன்எல் கம்பெனி ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட ஃபுல் கண்ட்ரோலே கேப்டன், அவருடைய அசிஸ்டன்ட் ஆட்டோபாட் அவங்க கையில் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் ஷட்டலில் மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களே பண்ணாமல் ரோபோட்ஸ்களை வச்சு பண்ணுறாங்க. மக்களோட ஃபுல் வேலையுமே ரோபோட்ஸ் தான் பண்ணதுனால அவங்க ரொம்ப சோம்பேறியாக வாழ்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் க்ரியேட் பண்ணி ஸ்பேஸுக்கே அனுப்பி வச்சோம் அப்படின்னு அந்த பிஎன்எல்லோட பிரசிடென்ட் வாய்ஸ் ஓவரோடையே அந்த வீடியோவை என் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தனக்கு கிடச்ச பொருள் எல்லாத்தையும் அப்படியே வரிசைப்படுத்தி வச்சுட்டு இருக்காரு. அதுலேருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் எடுக்கிறாரு. அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது மனிதர்கள் பூமியில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவரோட கையை அப்படி சேர்த்து வச்சு பார்க்குறாரு. அப்படியே விடியுது. மறுநாள் நம்ம ஹீரோ அவருடைய வேலைக்கு வழக்கம் போல கிளம்புறாரு. அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து அவரு பக்கமே லேண்ட் ஆகுது. அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒரு அழகான வெள்ளை ரோபோட் வெளியே வருது. இதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ரோபோட் அவருக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. அந்த ரோபோட் வந்த உடனே ஸ்கேன் பண்ணி எதையோ தேடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த வெள்ளை ரோபோட்டை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கிறாரு. தன்னை யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு அந்த வெள்ளை ரோபோட்டு தெரிஞ்சு தன கண்ணில் பட எல்லா விஷயங்களையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த அட்டாக்னால நம்ம வாலி ஒரு பயத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. ஆனா அந்த இடத்தையும் அந்த வெள்ளை ரோபோட் கண்டுபிடிச்சு நேராக அதுக்கிட்ட வந்து ஸ்கேன் பண்ணி அது ஒரு கிளீனிங் ரோபோட்னு தெரிஞ்ச உடனே கண்டுக்காம அப்படியே போயிருது. தேடிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளை ரோபோட் ஒரு மேக்னெட்ல வந்து மாட்டுது. அந்த மேக்னெட்ல இருந்து தப்பிச்சு எப்படியோ ட்ரை பண்ணி பார்க்குது. ஆனா அதனால அந்த மேக்னெட்ல இருந்து தப்பவே முடியல. உடனே தன்னை லேசர் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த மேக்னெட்டை அட்டாக் பண்ணுது. அதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் உருவாகுது. நம்ம ஹீரோ வாலியும் அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை ரோபோட்டுக்கிட்ட நெருங்கி வராரு. அப்போ அந்த வெள்ளை ரோபோட் டக்குன்னு திரும்பி பார்க்க நம்ம வாலி பயந்து ஓடுறாரு. மறுபடியும் கிட்ட வந்து நான் வாலின்னு தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணியாரு. பதிலுக்கு அந்த வெள்ளை ரோபோட்டும் நான் ஈவி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. நம்ம ஆள் ஈவின்னு அந்த பேரை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒழுங்காக வரவே இல்லை. இதை பார்த்து ஈவி ரோபோட் நல்லாவே சிரிக்குது. அந்த டைமில் இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அந்த டைம் திடீர்னு ஒரு மணல் புயல் வரவே வாலி ஈவி ரோபோட்டை தன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. வீட்டுக்கு வந்து தான் சேகரித்த பொருட்கள் எல்லாத்தையும் ஈவி ரோபோட்டுக்கு காட்டி கொடுக்குறாரு நம்ம வாலி. நம்ம ஈவியும் இங்கே எல்லாமே புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குது. அதில் ஒரு லைட்டரை எடுத்து பற்ற வைக்கும்போது இதை பார்த்த வாலிக்கு டிவியில் ரொமான்ஸ் சீன் பார்த்தது ஞாபகம் வருது. மெதுவாக ஈவியோட கையை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு நம்ம வாலி. ஆனால் அதுக்குள்ளே ஈவியை நகர்ந்து போயிடறாங்க. வாலி சோகமாக தனக்கு கிடச்ச ஒரு பிளான்ட்டை ஈவிக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. ஈவி இந்த பிளான்ட்டை பார்த்தது அதை ஸ்கேன் பண்ணி தான் தேடிட்டு வந்த பொருள் இதுதான்னு கண்டுபிடிச்சி அது தனக்குள்ளே எடுத்துக்கொள்கிறாங்க. பிளான்ட்டை எடுத்ததும் அப்படியே ஷட் டவுன் ஆயிடுறாங்க. நம்மளால் ஈவி ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஆன் ஆகவே இல்லை. சூரிய ஒளியில் ரோபோட்டை எடுத்து வைக்கிறாரு, சோலார் எனர்ஜி ஆரம்னு. ஆனால் அப்போ கூட ஈவி ரோபோட் ஆன் ஆகவே இல்லை. வழக்கம் போல் வாலி ஈவியை சார்ஜிங் பொசிஷனில் வச்சுட்டு தன்னை வேலையை பார்க்க போகுது. அப்போ திடீர்னு ஈவியை முதல்ல எந்த ஸ்பேஸ்ஷிப் பூமிக்கு இறக்கி விட்டதோ அதே ஸ்பேஸ்ஷிப் மறுபடியும் பூமிக்கு வருது. பூமிக்கு வந்ததும் நம்ம ஈவி ரோபோட்டை எடுத்துட்டு கிளம்புது. இதை பார்த்து வாலி ஈவியை கடத்திட்டு போகிறாங்கன்னு நினச்சி அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பிடிச்சி அந்த ஸ்பேஸ்ஷிப் கூடவே ஸ்பேஸுக்கு அப்படியே போயிடுது. முதல்ல ஸ்பேஸை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைச்சது வாலிக்கு. அப்படியே அந்த ஸ்பேஸ்ஷிப் ஆக்சியம் ஸ்பேஸ் ஷட்டிலோட கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆன உடனே அங்குள்ள சர்வன் ரோபோட்ஸ் எல்லாம் ஈவியோடு இருக்கிற மற்ற ரோபோட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து செக்கப்புக்காக எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு காமெடி கிளீனிங் ரோபோட் இங்கே காட்டுறாங்க. அந்த ரோபோட் தான் செக் பண்ணவே வருது. முதல்ல ஈவியை செக் பண்ணுது. ஈவி உடம்பு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணும்போது அழுக்கு போல் வருது. அதை க்ளீன் பண்ணி ஈவியை
செக் பண்ணிவிட்டு அனுப்புது. அதே போல் வாலி செக் பண்ணி வருது. அது உடம்பு ஃபுல்லாகவே 100% அழுக்காகவே தான் இருக்குது. உடனே இதுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அந்த கடுப்புலேயே வாலி ரோபோட்டையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. செக்அப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு ஈவி ரோபோட்டை மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த வாலிக்கு கிளீனிங்காக முக்கியம், ஈவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஈவியை பின்னாடி கிளம்புது. கிளீனிங் ரோபோட்டும் ஒன்றை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாலி ரோபோட் பின்னாடியே துரத்துது. அப்படியே வாலியும் ஈவியும் மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்கே தான் படத்தோட மெயின் வில்லனான ஆட்டோபாட்டை சந்திக்கிறாங்க. ஆட்டோபாட் ஈவியை ஸ்கேன் பண்ணி 113 ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே ஆட்டோபாட் கீழே தூங்கிட்டு இருக்க நம்ம கேப்டனையும் போய் எழுப்புது. அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட கேப்டனை காட்டுறாங்க. அப்போ தான் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு கேப்டனாக இருந்த எல்லாரையும் காட்டுறாங்க. கேப்டனும் எழும்பி ஸ்பேஸ் ஷட்டிலில் இருக்க எல்லா மக்களுக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு ஈவி ரோபோட்டை பார்க்க வராரு. அப்போ தான் நம்ம ஆட்டோபாட் சொல்லுது U113 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு. ப்ராஜெக்ட்டுக்கான வீடியோவையும் போட்டு காட்டுது. அந்த வீடியோவில் BNLோட பிரசிடென்ட் தான் பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஈவி பூமியிலேருந்து ஏதாவது பிளான் சாம்பிளை கொண்டு வந்துட்டுன்னா பூமி மனிதர்கள் வாழ தகுதியானதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மீண்டும் நம்ம பூமிக்கு திரும்ப போயிடலாம். கேப்டனுக்கு ஒரு மேனுவலையும் கொடுக்குறாரு. இந்த மேனுவலை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு சென்டரில் இருக்க ஹோலோ டிடெக்டரில் அந்த பிளான் சாம்பிளை வச்ச மூலமாக ஸ்பேஸ் ஷட்டில்னால பூமிக்குள்ளே எளிதாக போக முடியும். இந்த மேனுவலை யூஸ் பண்ணி மீண்டும் பூமிக்கு வேற ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை என் பண்ணுறாரு. அப்போ நம்ம தலைவர் வாலி ஈவியை தொட்டு செய்ய காட்டி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஈவி வாலியை பார்த்ததும், வாலி நீ எப்படி இங்கே வந்து பயத்தில் வாலியை ஒரு இடத்துல போட்டு மறைச்சி வைக்கணும். கேப்டன் மேனுவல் படி கன்ஃபார்ம் அக்யூசேஷன் கமெண்ட் கொடுக்குறாரு. உடனே ஒரு செக்கிங் ரோபோட் வந்து ஈவிக்கு உடம்புல பிளான் இருக்கான்னு செக் பண்ணுது. அப்படி செக் பண்ணும்போது ஈவிக்கு உடம்புல பிளான் எதுவுமே இல்லை. ஈவிக்கே இதை பார்த்து தான் ஆச்சரியமாக இருக்குது. கேப்டனோ வேர் இஸ் த பிளான்ட்னு கேட்குறாரு. கூடவே ஆட்டோபாட்டும் ஈவியை செக் பண்ணிவிட்டு ஈவிக்கு உடம்புல எந்த ஒரு பிளான்ட்டும் இல்லை, இந்த ரோபோட் வந்து ரிப்பேர் ஆகிருக்குன்னு கேப்டன்ட்டு சொல்லுது. கேப்டனும் ஈவியை ரிப்பேர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சர்வன் ரோபோட்டை கமெண்ட் போடுறாரு. ஈவி அந்த இடத்த விட்டு போகும்போது வாலியை கேப்டன் பார்த்துடுறாரு. நம்ம வாலியோ கேஷுவலாக கேப்டன் கையில் கையை கொடுத்துட்டு ஐயம் வாலின்னு சொல்லிட்டு ஈவிக்கு கூடவே போயிடுறாரு. கேப்டன் தன்னை கையை பார்க்குறாரு. அவர் கையில் ஏதோ பொருள் இருக்க போல இருக்குது. அந்த பொருளை கம்ப்யூட்டரில் கொடுத்து செக் பண்ணியாரு. கம்ப்யூட்டரும் செக் பண்ணி இது மண், பூமியில் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லுது. கேப்டனும் கம்ப்யூட்டர்கிட்ட பூமியை பற்றி இன்னும் சில விஷயங்களை என்ன சொல்லுன்னு கேட்காரு. கம்ப்யூட்டரும் பூமியில் அது இருக்கும், இது இருக்கும், நிலம் இருக்கும், நீர் இருக்கும், மண் இருக்கும் அப்படின்னு பூமியை பற்றிய நிறைய விஷயங்களை கேப்டன்ட்டு சொல்லிகிட்டே இருக்குது. அப்படியே கட் பண்ணி ரிப்பேர் ரூமுக்கு போகிற நம்ம ஈவியும் வாலியும் தான் காட்டுறாங்க. அந்த ரிப்பேர் ரூமுக்குள்ளே ஏற்கனவே ரிப்பேர் ஆன ரோபோக்களை அடைச்சி வச்சிருக்கணும். நம்ம வாலியும் ஈவியும் தனித்தனி ரிப்பேர் ரூமுக்குள்ளே வச்சு ரிப்பேர் பார்க்கணும். ஈவியை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வாலி ஈவியை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தப்பாக நினச்சி ஈவியை காப்பாற்ற அந்த ரூமை உடச்சி உள்ளே போகும். தெரியாத நம்ம ஈவியோட கையை பிடுங்கி அங்கே உள்ள சர்வீஸ் ரோபோட்டோட மெயின் கண்ட்ரோலரை அழிச்சிடும். இதனால் அங்கே சிறையில் இருந்த எல்லா ரோபோட்டுகளும் விடுதலையாகி நம்ம காப்பாற்றின ஹீரோ வாலி தான் அப்படின்னு வாலியை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. ரிப்பேர் ஆன ரோபோக்கள் தப்பிச்சிருச்சுன்னு செய்தியை பாதுகாப்பு ரோபோக்கள் தெரிஞ்ச பிறகு ரிப்பேர் ஆன ரோபோக்களை டிஃபெண்ட் பண்ணக்கு இந்த பாதுகாப்பு ரோபோக்கள் எல்லாரும் வந்து நிற்கணும். அதுக்கு நடுவில் நம்ம பையன் வாலி ஈவியோட ஒரு கையை வச்சுட்டு பாவமாக நின்றுட்டுருப்பாரு. ஈவியும் அவங்க ஒரு கையை வாலி டெண்ட் வாங்கி ஃபிட் பண்ணும்போது ஈவியும் வாலியும் ஒரு செக்யூரிட்டி ரோபோட் ஃபோட்டோ எடுத்து ஆபத்தான ரோபோட்கள்னு ஒரு அலர்ட் மெசேஜை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். இதுக்கப்புறம் எல்லா செக்யூரிட்டி ரோபோட்ஸும் வாலியும் ஈவியும் சேர்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஈவியும் வாலியும் எப்படியாவது தப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஈவிக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம வாலியை திரும்பிய பூமிக்கு கொண்டு விட்டுருவோன்னு. அதுக்காக வாலியை ஸ்பேஸ்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஈவி வாலியை ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே போக சொல்கிறாங்க. ஆனால் வாலியோ நான் ஒன்று விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சர்வன் ரோபோட் ரகசியமாக இங்கே வருது. அதை கண்ட 2 பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த ரோபோட் என்ன செய்யுதுன்னு பார்த்தா அவங்க தேடிட்டு இருந்த பிளான்டையே அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே வச்சு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்திருந்து. இது ஒன்றுமே தெரியாத நம்மளால் வாலி அந்த பிளான்ட்டை ஈவிக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷிப்புக்கு உள்ளே போகுது. ஸ்பேஸ் ஷிப்பு உள்ளே போன அப்புறமே அந்த ஸ்பேஸ் ஷட்டில்லேருந்து எக்ஸிட் ஆகுது. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடு ஆன் ஆனதுனால அந்த பேச்சு பின்ன 10 செகண்டில் வெடிக்க போகுது. ஆனால் வாலி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறது, அதால் ஒன்றுமே பண்ண முடியலை. கிட்ட ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பார்க்குது, எடுத்து வச்சுக்குது. இதை பார்த்து நம்ம ஈவி வாலியை காப்பாற்ற ஸ்பேஸுக்கு ரஷ்ஷாகவே வருது. ஆனால் அந்த ஸ்பேஸ் இப்போ கண்டம் துண்டமாக வெடிச்சு போகுது.
இதை பார்த்த ஈவி சோகத்தில் வாலின்னு கத்தும்போது வாலி ஜாலியாக அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஆன் பண்ணி அப்படியே ஸ்பேஸில் பறந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த பிளான்டையும் காப்பாற்றிட்டு இருந்திருப்பாரு. ஈவி அந்த பிளான்ட்டை பார்த்ததும் இந்த பிளான்ட்டை எப்படியாவது ஸ்பேஸ் ஷட்டில் சென்டரில் உள்ள டிடெக்டரில் கொண்டு வைக்கணும்னு முடிவு பண்ணுது. அப்படியே கட் பண்ணி நம்ம கேப்டனை காட்டுறாங்க. அவர் இப்போதான் பூமியை பற்றி ஃபுல் விவரங்களையும் அறிஞ்சிக்கிறாரு. பூமி இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு. ஈவியும் வாலியும் ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள திரும்ப வந்துடுறாங்க. ஆனால் இங்குள்ள செக்யூரிட்டி ரோபோட்ஸ் எல்லாமே அவங்க 2 பேரையும் தேடிட்டு தான் இருக்காங்க. இதனால ஈவி வாலியை மட்டும் ஒரு பத்திரமான இடத்துல இருக்க சொல்லிட்டு கேப்டனோட கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க. கேப்டன்கிட்ட அந்த பிளான்ட்டை கொடுக்குறாங்க நம்ம ஈவி. பிளான்ட்டை பார்த்த நம்ம கேப்டன் பூமியில மனிதர்களால் வாழ முடியும், பூமியில மனிதர்கள் வாழ எல்லா தகுதியும் இருக்குது, நம்ம திரும்பி பூமிக்கு போனேன்னு சொல்றாரு. ஆட்டோபாட்டுக்கும் கமெண்ட் கொடுக்குறாரு. இந்த பிளான்ட்டை ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள ஹாலோ டிடெக்டர்ல கொண்டு வைன்னு கமெண்ட் போடியாரு. ஆனா இதுக்கு ஆட்டோபாட் ஒத்துக்கவே இல்லை. ஆட்டோபாட் கேப்டன்ட்ட ஆக்ஷன் ஷிப்ல மட்டும்தான் மனிதர்களால் சர்வை பண்ண முடியும், பூமியில உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லுது. ஆனா கேப்டனோ எங்களுக்கு சர்வை பண்ண வேண்டாம், எங்களுக்கு பூமியில போய் உயிர் வாழணும், ஆக்ஷன் ஷிப்பை திருப்பியும் பூமிக்கு கொண்டு விடுன்னு ஆட்டோபாட்ட கமெண்ட் போடியாரு. ஆனா ஆட்டோபாட் இதுக்கு ஒத்துக்காம ஆக்ஷன் ஷிப்ல இருக்க எல்லா ரோபோட்ஸோட கண்ட்ரோலையும் தன கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஆட்டோபாட் சர்வன் ரோபோட் கிட்ட ஈவி டெண்ட் அந்த பிளான்ட் வாங்குன்னு கமெண்ட் போடுது. ஆனா ஈவி அதுக்கு ஒத்துக்கல. இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில அந்த பிளான்ட் ஒரு கண்டெய்னருக்குள்ள போய் விழுது. கேப்டனும் ஈவியும் அந்த பிளான்ட் அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சோகப்படும் போது அப்பதான் நம்ம ஹீரோ வாலி என்ட்ரி கொடுப்பாரு. அந்த பிளான்ட்டை தலையில வச்சுட்டு ஆட்டோபாட் நேராவே வந்து வாலியோட சர்க்கிட் போர்டை அட்டாக் பண்ணுது. இதனால தன கண்ட்ரோல் இழந்த வாலி ஸ்பேஸ் ஷட்டல்ல உள்ள குப்பை குளத்துக்கு நடுவில் போய் விழுது. இது மட்டும் இல்லாம ஆட்டோபாட் ஈவியையும் ஷட் டவுன் பண்ணி அந்த குப்பை குளத்துக்கே அனுப்பி வைக்குது. நம்ம கேப்டனையும் ஒரு தனி ரூமுக்குள்ள சிறைப்படுத்தி வைக்குது. ரீபூட் ஆகி ஈவி பார்க்கும்போது தான் வாலியும் ஈவியும் அந்த குப்பை கூடத்துல இருக்கிறது ஈவிக்கு தெரியுது. வாலியோட நிலைமையெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஈவி அந்த குப்பைகளுக்கு இடையில வாலிக்கு ஏற்ற போல ஏதாவது சர்க்கிட் போர்டு கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கு. ஆனா எந்த சர்க்கிட் போர்டுமே வாலிக்கு ஒத்துக்கையில. அறவுயிரு காலுயிருமா இருந்த நம்ம வாலி தன்னிட்ட இருந்த பிளான்ட் ஈவிட்ட கொடுத்து இதை எப்படியாவது ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள டிடெக்டர்ல வச்சிருன்னு சொல்லுது. ஈவியும் பிளான்ட்டை எடுத்துட்டு வாலியை கூட்டிட்டு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள டிடெக்டரை நோக்கி போகணும். இதுக்கிடையில ரிப்பேர் அண்ட் ரோபோட்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டா வராங்க. ஆட்டோபாட்டும் இவங்களை தடுக்க எல்லா செக்யூரிட்டி ரோபோட்ஸுக்கும் இவங்களை அழிக்கக்குள்ள கமாண்டை கொடுக்குது. இப்பதான் நம்ம கேப்டன் ஒரு ஐடியா பண்றாரு. தன கையில அந்த பிளான் இருக்க போல ஒரு மெசேஜ் ஆட்டோபாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆட்டோபாட் இதை பார்த்ததும் கேப்டன் கையில தான் அந்த பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கேப்டனை பார்க்க கேப்டனை சிறை வச்சிருந்த அந்த ரூமுக்கு வருது. அங்கேயே மறைஞ்சிருந்த கேப்டன் ஆட்டோபாட்டை பிடிச்சி மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்தது ஹாலோ டிடெக்டர் பிளேஸ் ஆன் பண்ணிடுறாரு. உடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் ஷட்டில் இருக்க எல்லா மக்களுமே ஹாலோ டிடெக்டர் இருக்க பிளேஸுக்கு வராங்க. நம்ம வாலி யூமே ஹாலோ டிடெக்டர் பிளேஸுக்கு வந்துடுறாங்க. ஈவி பிளான்ட்டை ஹாலோ டிடெக்டர்ல வைக்க ட்ரை பண்ணும் போது ஆட்டோபாட் கேப்டனே அடிச்சு போட்டு டோட்டல் ஷிப்பையுமே ஒரு சைட்ல கவிழ்த்து போடுது. இதனால எல்லா மக்களுமே நிலை தடுமாறி ஒரு பக்கமா போய் விழுறாங்க. அந்த பிளான்ட்டுமே மக்கள் கூட்டத்துக்கு இடையில போய் விழுது. நம்ம ஈவி வாலியை ஹாலோ டிடெக்டர் கிட்ட விட்டுட்டு பிளான்ட்டை தேடி மக்கள் கூட்டத்தை நோக்கி வராங்க. இதுக்கிடையில ஆட்டோபாட் அதுக்கு வேலையை ஆரம்பிக்குது. ஹாலோ டிடெக்டரை ஷட் டவுன் பண்ண பட்டன் அமுக்குது. இதனால அந்த ஹாலோ டிடெக்டர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு. வாலியும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அது உள்ள போக விடாம எப்படியோ வெளியில தடுத்து வச்சிருக்குது. இதை பார்த்து ஆட்டோபாட் டோட்டலாவே அந்த ஷட் டவுன் பட்டனே அழிச்சிருது. இதனால அந்த ஹாலோ டிடெக்டர் மறுபடியும் தீவிரமா உள்ள போக ஆரம்பிக்குது. நம்ம வாலியால தாக்கு பிடிக்கவே முடியல, விளிம்புக்கு வந்துட்டு. இதெல்லாம் பார்த்து கேப்டன் ஆட்டோபாட் உன எல்லை நீ ரொம்ப மீறிட்டேன்னு சொல்லி முதல்ல தன காலை ஊனி நிக்காரு ஒரு மனுஷனாட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து ஆட்டோபாட்டை ஃபைட் பண்ணி ஆட்டோபாட்டை மேனுவல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஷிப்பையும் நார்மல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு நம்ம கேப்டன். ஆனா நம்ம ஹீரோ வாலியோட நிலைமையும் படு மோசமா டோட்டல் கிராஷ் அவுட் ஆயிட்டு மக்கள் அந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரா கைமாத்தி இறுதியில ஈவிட்ட அந்த பிளான்ட்டை கொடுக்குறாங்க. ஈவியும் அந்த பிளான்ட்டை ஹாலோ டிடெக்டர்ல வைக்கிறாங்க. பிளான்ட் ஹாலோ டிடெக்டரை அடைஞ்ச உடனே ஆக்ஷன் ஷிப் பூமிக்கு செல்லக்கூடிய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. கவுண்டவுன் முடிஞ்ச பிறகு ஆக்ஷன் ஷிப் படும் வேகமா பூமியை நோக்கி கிளம்புது. ஆக்ஷன் ஷிப் பூமியை வந்த பிறகு கேப்டனும் மக்களும் தங்கள் வாழ்நாள்ல பூமியை முதல்ல பாக்குறாங்க. ஈவியும் ரொம்ப வேகமா வாலியை தூக்கிட்டு வாலியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இருக்கிற வாலியோட ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு வாலியையும் ஃபிக்ஸ் பண்றாங்க நம்ம ஈவி. சோலார் எனர்ஜினால நம்ம வாலி மறுபடியும் ரீபூட் ஆகி கண் திறக்குது. கண் திறந்ததும் நம்ம ஈவிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்து அந்த சந்தோஷத்துல ஈவி வாலியோட கையை பிடிக்கும் போது வாலி அந்த கையை உதறி திரும்புது. என்னன்னு பார்த்தா
வாலி ரீபூட் ஆனனால தன்னோட எல்லா மெமரியும் இழந்துட்டு, ஆனா ஈவியோ வாலியோட மெமரி திரும்ப கொண்டு வர என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஒண்ணுமே பிரயோஜனப்படையல. இறுதியில வாலியோட ஃபேவரட் சாங்கை ப்ளே பண்ணிக்கிட்டு வாலியோட கையை பிடிச்சிட்டு ஈவி திரும்பும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாலிக்கு ஈவியோட ஞாபகம் வந்து ஈவின்னு கூப்பிடுறாங்க நம்ம வாலி. அப்படியே ரொம்ப சந்தோஷமா நம்ம ஈவியும் வாலியும் சேர்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டனும் நம்ம மக்களும் சேர்ந்து பல்லாயிரம் வருஷங்களுக்கு பிறகு பூமியில அந்த பிளான்ட் நடுறாங்க.